இண்டிபெண்டன்ட் விளையாட்டு கழகம் தானே குமார் உன்னையால இங்க கூட்டிட்டு வந்தா? இண்டிபெண்டன்ட் விளையாட்டு கழகம் நடத்தும் சிறுவர்கள் மற்றும் முதியோர்களுக்கான விளையாட்டு போட்டிக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். தொடர்ச்சியா மழை வந்து இன்றைக்கு சரியா நடக்குமான்னு தெரியல. தொடர்ச்சியா நம்ம வீடியோட சொல்லும். ஜெய் குஜால் குல்பி. எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். திரு ஊனா உதயஸ்ரீ ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனுசரணை வழங்கும் அனுசரணையாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிகழ்வினை ஆரம்பிக்க வரவேற்பு நடனம் நிகழ்த்தவிருக்கும் மாணவர்கள் மற்றும் அதனை பயிற்றுவித்த ஆசிரியர்
கழகமும் இளைஞர் கழகமும் இணைந்து வாழ்கவே என்றும் இழந்து வாழ்கவே தலைவன் தொடர் மரப்போங்க நிலை பெறும் உன்னத மாண்புகள் பொழிய சீர்பெரு தமிழர் சிறந்திடும் பண்புகள் வேருடன் பொழிந்து விளங்கிட வாழ வெற்றிட குவிந்து வாழ வாழியவே மாண்புகள் வாழ்க இண்டிபெண்டன்ட் விளையாட்டு கழகமும் இளைஞர் கழகமும் இணைந்து வாழ்கவே என்றும் விழுந்து வாழ்கவே பொழிய சீர்பெரு தமிழர் சிறந்திடும் பண்புகள் வீருடன் பொழிந்து விளங்கிட வாழ்க வெற்றிகள் குவிந்து வாழ வாழியவே நன்றி நன்றி மிக்க நன்றி. கொடியினை ஏற்றி எங்களுடைய கீதங்களுக்கு சிறப்பான முறையிலே ஒத்தாசை. இன்றைய சிறுவர்களே, இவர்களே நாளை வடிவமைப்பவர்கள். அவர்களுக்காக கல்வி, சுகாதாரம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை வழங்கி சுதந்திரமானதும் பாதுகாப்பானதுமான உலகத்தை உருவாக்கி கொடுக்கும் மிகவும் உறுதுணையாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் கொள்கின்றோம். அனுமதியை இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக கருவத்துக்குடி ஆடிவி கிளையுடைய உதவி முகாமையாளர் அவர்களையும் இண்டிபெண்டன்ட் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அப்போது இந்த நிகழ்வுக்கு தீர்ப்பாளராக இங்கே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய செயலாளர் திரு உதயசீதர் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்விலே தீர்ப்பாளராக பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச செயலாளர் மண்முனை தென்னரை பற்றி திரு உதயசீதர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்வுக்கு நறுமணம் வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இரவில் கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை. இந்நிகழ்வுக்கு நறுமணம் வழங்குவதற்காக நாம் இங்கே அன்போடு அழைப்பது இரவில் கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை. அவரோடு இணைந்ததாக காந்திமன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்ததாக திரு கலைக்கமல் கலாமன்றத்தின் சாவகர் திரு சேனா காந்திமன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே சிறப்பிக்க இருக்கின்றன. அந்த வகையில் மிட்டாய் ஓட்டத்திற்கு ஆர்டிபி கிளையினர் நிதிச்சுவையினை சிறப்பான முறையில் இங்கே இருக்கின்ற கயிற்றினை நீங்கள் வேண்டும். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ஒத்தாசை வழங்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.
சிறப்பான முறையிலே இந்த மிட்டாய் ஓட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை சிறுவர்களுக்கும் நன்றிகள். சிறப்பான முறையிலே இந்த மிட்டாய் ஓட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை சிறுவர்களுக்கும் நன்றிகள். இப்பொழுது அதுக்குள்ள என்ன இருக்குது? எங்களுடைய தீர்ப்பாளர்கள், நடுவர்கள், வெற்றியாளர்களை இங்கே தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடமேடு பாடசாலை முதலாம் இடம் ராணா சர்வித், இரண்டாம் இடம் கோவனா அபிஸ்கா, மூன்றாம் இடம் சூனா திவசனா. இப்பொழுது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மண்முனை தென்னிருவில் பட்டு பிரதேச செயலாளர் தி மிதுர்சன் அவர்கள், தி அஸ்வித் மற்றும் ஜே ருபிட்சன் ஆகிய மாணவர்களை அந்த பரிசு தொகையினை வாங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாம் இடம் ஆகிய மூன்று அந்த சிறார்களுக்குமான அந்த பரிசு தொகை மற்றும் பரிசு பொருள் வழங்கப்பட காத்திருக்கின்றது. அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்களும். இப்பொழுது கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அவர்களுக்கு சிறு பரிசில் பொதிகளை எங்களுடைய பிரதேச செயலாளர் திரு உதயசேகர் சார் அவர்கள் வழங்கி வைக்கின்றார். அத்தோடு இன்றைய சிறு மரங்கள் தான் நாளைய விழுதுகள், நாளைய விருட்சங்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு சிறு மரக்கன்றுகளையும் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் தன்னுடைய அன்பு கரங்களால் வழங்கி வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது எங்களுடைய முக்கழகங்கள். அந்த வகையிலே நீல நிற பலூனை எடுத்து ஊதி உடைத்து அதன் பின்னர் இந்த கயிற்றினை தொட வேண்டும். இங்கே நடுவனம் புரிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நடுவர்கள், உங்களோட யாரு அந்த போட்டி விதிகளை சரியான முறையிலே கடைபிடித்து அந்த போட்டியை நிறைவு செய்கின்றார்கள் என்று நடுவர்கள் தீர்மானிப்பவர்களே வெற்றியாளர். மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். போட்டி விதிகளை சரியாக கவனித்து போட்டியை யாரை நிறைவு செய்ய எம்மை முதுகெலும்பாக எம் பின்னால் இருந்து எமக்கு உறுதுணையாக இருக்கின்ற எம்முடைய முதியவர்கள் கௌரவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. உடைக்க வேண்டும், பின்பு கைத்தை பிடிக்க வேண்டும், பலனை ஊத வேண்டும், உடைக்க வேண்டும், பலனை ஊத வேண்டும், உடைக்க வேண்டும், ஊசி பாவிக்க கூடாது. பலனை ஊத வேண்டும், உடைக்க வேண்டும், பின்பு இந்த கைத்தினை பிடிக்க வேண்டும்.
பலூனை ஊத வேண்டும், உடைக்க வேண்டும், ஊசி பாவிக்க கூடாது. பலூனை ஊத வேண்டும், உடைக்க வேண்டும், பின்பு இந்த கைத்தினை பிடிக்க வேண்டும். இரண்டு பேர் வெற்றிகரமாக உடைத்து விட்டார்கள். யார் அந்த மூன்றாவது அதிர்ஷ்டசாலி? பார்க்கலாம். யார் யார் யார்? எங்கே எங்கே யார் அந்த அதிர்ஷ்டசாலி? பார்க்கலாம். யார் யார் யார்? எங்கே எங்கே யார் அந்த அதிர்ஷ்டசாலி? எங்களுடைய மிக சிறப்பான முறையிலே வெற்றி பெற்ற அனைவருக்கு கிராம சேவை உத்தியோகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றினையும் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வளாகத்தின் உங்களுக்கு விருப்பமான களியாட்ட நிகழ்வு, அதாவது நன்றி கைகளை தட்டுவான், தட்டியவுடன் அந்த கொடி எடுத்து விட்டு அப்பால் செல்ல வேண்டும். இதுதானே, புரியுதுதானே? ரைட். முழு பாருங்க, அங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. வேகமாக ஓடுகிறார்கள். பார்ப்போம். சரியான கொடியை எடுத்து யார் சென்றார்கள் என்று அடுத்த நிகழ்வாக மிட்டாய் ஓட்ட நிகழ்விலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அந்த வகையிலே முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டவர் திருவள்ளுவர் பாடல் பாடசாலை சேர்ந்த தர்ஷித் அவர்கள். இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொண்டவர் அதே திருவள்ளுவர் பாடல் பாடசாலையை கண்ணகி பாடல் பாடசாலையைச் சேர்ந்து அபிரக்ஷன் அவர்கள். எனவே தர்ஷித், குருகாஷன், அபிரக்ஷன் மூவரையும் இந்த மேடைக்கு வருமாறு அவர் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். மிட்டாய் ஓட்டத்திலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர்கள் இப்பொழுது வழங்கி வைக்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆர்டிபி வங்கியினுடைய உதவி முகாமையாளர் அவர்கள் நல்லா கடல் தவளை மாதிரி நல்லா தின்னுபிட்டு செனத்தவளை மாதிரி படுத்து கிடக்குற. தந்து விருதமான உள்ளது. இந்த மாணவனின் புகைப்படம் இரண்டு பதவிகளை போட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அவை பாட்டியாரை நாங்கள் உங்கள் முன்னிலைப்படுத்த இருக்கின்றோம். இந்த பரிசுகளை தொடர்ந்து
எங்களுடைய தமிழ் வாழ்த்துக்கள், எங்களுடைய உலகறிய செய்த எங்களுடைய பாவை பாட்டியா உங்கள் தோன்றுவார். அந்த பார்சல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அரஞ்சிய விரும்பும் ஆறுவது சினம் இயல்வது காரவ ஈவது விளக்கு உடையது விளம்பை ஊக்கமது கைவிட எழுத்துக்கள் ஏற்பது காட்சி ஐயமிட்டும் ஒப்புற ஒழுகு ஓதுவதின பேச அக்கான் சுருக்கிற நன்றி. வெற்றி பெற்ற மாணவர்கள் முதலாம் இடம் தனிக், இரண்டாம் இடம் நிஷாதனா, மூன்றாம் இடம் கவி. கலக்கவல் கலாமன்றம், எரில் வடக்கு இளைஞர் கழகம் மற்றும் முக்கியமாக எங்களுக்கு பிரதம அனுசரணை வழங்கிய சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அந்த நினைவு சின்னத்தோடு மரக்கன்று ஒன்றும் வழங்கப்பட இருக்கின்றது. இதனை வழங்கி வைப்பவர்கள் எங்களுடைய கழக ஆலோசகர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவா மற்றும் தணிகையோன் அவர்கள். நன்றி. தமிழ் வளர்த்த புலவர்களே, அவையார் ஒரு சிறந்த புலவர். சூழல் எங்களுக்கு தகுந்த நேரத்தினை கொடுத்துள்ளது. அந்த வகையில் அனைத்து மாணவர்களையும் அடுத்த நிகழ்விற்கு ஆயத்தமாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடசாலைகளுக்கான அந்த பரிசு பொதிகளை வழங்கி வைத்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த இரு அந்த நல்லுள்ளங்களும் எங்கள் ஊருக்கான இரு கண்கள், 2 கரமானந்தம் ஐயாவும் எங்களது 2 கண்களாக கருதப்படுகின்றார்கள். உடனடியாக ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு பந்தை தலையில் வைத்து செல்லுதல். அது போட்டிக்கு கலந்து கொள்ள இருக்கும் அனைத்து மாணவர்களையும் வளாகத்துக்குள் நுழையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இண்டிபெண்டன்ட் விளையாட்டு கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் ருசிகாந்தன் அவர்கள் நான் வழங்கி வைத்தார். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பணம் செய்து கொண்டு நாங்க இப்ப விளையாட்டு போட்டிக்கு வீடியோ போட்டோ எடுக்க வந்தாங்க. கழகம் வந்து காடும் கவனிப்பு அதானே உலக வழக்கம். சோடா தாராங்க, பிஸ்கட் தாராங்க, கேக் தாராங்க, வடை தாராங்க. தண்ணி கூட தாங்க எடுத்து வர வேண்டியிருக்கு. மக்களே, மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நல்லா தின்ட்டு உக்காடுறீங்களே, நாங்க சாப்பிடணும். அடுத்த நிகழ்வானது இண்டிபெண்டன்ட் விளையாட்டு கழகத்தினுடைய சீருடை அறிமுகப்படுத்தப்படுகின்ற நிகழ்வு. சீருடையை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வு. அடுத்ததாக பந்தை பிடித்துக் கொண்டு பந்து கீழே விழாமல் ஓடி வந்து இந்த கயிற்றை பிடிப்பவர் வெற்றியாளராக நிர்ணயிக்கப்படுவார். இப்பொழுது போட்டி ஆரம்பமாகின்றது. நான் இங்கே 1, 2, 3 என்று சொல்லி ஓகே என்று சொன்னதும் நீங்கள் பந்தை தலையிலே பிடித்துக் கொண்டு உங்கள் இரு கைகளால் பிடித்துக் கொண்டு நடந்து செல்ல வேண்டும். ஓகே ஓகே. பந்து உங்கள் தலையில் இருந்து கீழே விழுந்தால் நீங்கள் போட்டியில் இருந்து விலக்கப்படுவீர்கள் என்பதை மிக மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே மிகவும் பந்தை மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுடைய தலையிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். இப்பொழுது போட்டி ஆரம்பமாகின்றது. 1, 2, 3 ஓகே. ஓடக்கூடாது, நடக்க வேண்டும், வேகமாக நடக்க வேண்டும். ஓடக்கூடாது, 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 நடக்க வேண்டும், ஓடக்கூடாது, நடக்க
மக்கள் உங்களுக்கு தான் வந்து கொண்டு வாங்க. கருணானந்தமூர்த்தி, காண்டீபன், சேவையாளர், புகச்செல்வன், விஷ்ணுகுமார், கிரிசி, தேவசுதன், இண்டிபெண்டன்ட் முன்னாள் தலைவர், சதாசிவம், நாராயண் வெங்கடேசன், கணேஷ்குமார், வினோதன், குருநாதன், வெற்றிவேல், கோமரன், கலாநிதி, சுகிரினி, ஜெயந்தன், செல்வம், கார்த்தி. ஓடி சென்ற அந்த எல்லை கோட்டினை தேடும் தாய் மற்றும் சேய் அந்த வெற்றியினை பெறுவார். பார்ப்போம். புதுவிதமான ஒரு விளையாட்டு விமர்சையாக இருக்கும் என்று இருந்து பார்ப்போம். அந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார் என்று அந்த போட்டியினை கண்டு களிப்பதற்காக இப்போது எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு அனுசரணையாளர்கள் தான் அந்த நிகழ்வுடைய முதுகெலும்பு. அந்த வகையிலே சிறப்பான முறையிலே களுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலே நிதி சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கிற ஆர்டிபி வங்கியினர் எங்களுக்கு பிரதான. ஐயோ அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த வகையிலே 3 தாய்மார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அந்த தாய்மாரை நாங்கள் இப்பொழுது பரிசு வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முதலெலும்பாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முன்னிலை முற்கழகங்கள் சார்பாக நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றோம். ஆர்டிபி வங்கியின் பிரதேச முகாமையாளர், உதவி முகாமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு எங்களுடைய அதிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் வெற்றி பெற்று அம்மாசை ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஊழியர்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம். வெற்றி பெற்ற அந்த தாய் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. பிரதி முகாமையாளர் மற்றும் ஊழியர்களையே அந்த நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக ஆசிரியர் குழந்தை சங்கீத கலை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சின்னத்தினை வழங்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்த அந்த எங்கே பாதணிகளை சரியாக போட்டுக் கொள்ள வேண்டும். எங்கே பாடசாலை பேக்கினை எடுக்க வேண்டும். 3 தண்ணி பாதங்களை எடுக்க வேண்டும். ஓகே ஓகே ஓகே. பேக் இல்ல சரியா இது ஃபர்ஸ்ட் சரியா உள்ள போ அவரே ஷூ இல்ல. நன்றி. போட்டிகளை சிறப்பாக நீங்க பிடிச்சவங்க 2 பேரும் தானே இவர் ஃபெஸ்டா கொண்டு வாங்க. அங்க ஒரு ஆள் எடுத்தீங்களா பிடிச்சீங்களா? அதுல அந்த ஷூ போடுற முடி அவர் இல்ல அவர் அந்த போடுற ஷூ போடுற அவர் வெள்ள ஷூ அவர் ஷூ போடாம வந்து 2 3 ரைட் ஓகே. அந்த ஷூ போட்டு வந்தால ஃபெஸ்ட் ஆடுங்களா? கணேஷ்குமார், டிவோஜன், கருராஜி, சசிகரன், பாஸ்கரன், கோமரன், தயாநிதி, சுகிரினி, ஜெயந்தன், செல்வா, கார்த்தி ஆகிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக சமநிலை ஓட்டம் இடம்பெற்ற. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். சொல்லி ஓகே சொன்னோடும் 1 2 3 ஓகே.
படி மாணவர்கள் சிறப்பான முறையிலே இங்கே கைகளால் போத்தலை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அணி முதலில் போத்தலை நிரப்புகின்றதோ அந்த அணியை வெற்றி பெற்ற அணியாக கருதப்படும். அந்த 3 மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். மாணவர்களின் டீம் ஒர்க்கினை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு விளையாட்டு. எந்த மாணவர்கள் ஒரு அணியாக செயற்பட்டு போத்தலை முழுமையாக நிரப்புகிறார்களோ அந்த டீம் இந்த போட்டியின் வெற்றியாளர்களாக கருதப்படும். ஒரு பாடசாலை வெற்றி பெற்று விட்டது. நன்றிகள், நன்றி 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 நன்றி. கழக உறுப்பினர்கள் அனைவரும் மற்ற பொருட்களையும் மாணவர்களை உரிய ஆசைகளுடன் கொண்டு சேர்க்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். Thank you.